வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஏலக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். தினமும் நம்மளுடைய உணவுகளில் ஏலக்காய் எடுத்துக்கலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளக்கூடிய டீ காஃபிலையும் ஏலக்காயை பயன்படுத்தலாம். இனிப்பு கார வகை உணவுகள் தயாரிக்கும் போதும் ஏலக்காயை பயன்படுத்தலாம். ஏலக்காய் நிறைந்திருக்கக்கூடிய வாலட்டைல் அப்படின்ற அந்த எண்ணெய் தான் ஏலக்காய்க்கு நறுமணத்தை கொடுக்குது. அந்த நறுமணத்தை நம்ம நுகரும் பொழுதே நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாமே சரியாயிடும். ஸோ ஏலக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன, இதன் மூலம் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வலி நமக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த வலிகளை சரி பண்ணக்கூடியது ஏலக்காய் தான். உடலினுடைய வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய காயங்கள் காரணமாகவும் உடலுக்குள் எந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளினுடைய செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய தொய்வு அல்லது பாதிப்பு ஏற்படும் போது தாங்க முடியாத அளவுக்கு வலி ஏற்படுதோ அந்த மாதிரியான சமயங்களில் நம்ம 1-2 ஏலக்காய்களில் நம்ம வாயில் போட்டு மென்று சாப்பிடும்போது அதுலேருந்து வெளிப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் உடனடியாக மூளைக்கு போயிட்டு அதிகமான வலி ஏற்படக்கூடிய அந்த நிலையை வந்து நமக்கு குறைச்சிரும். ஸோ ஏலக்காயிலிருந்து பெறப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய், அந்த வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் வந்து உடலினுடைய மேற்பகுதிகளில் வலி உண்டாகக்கூடிய இடங்களை தடவி வந்தோம் அப்படின்னா வலி குறையும். ஸோ உடலினுடைய மேற்பகுதி உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வலிகள் இது ரெண்டுத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு ஏலக்காய் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை நீங்கள் உடனடியாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே அது ரைட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லைனா உணவுகளையும் சேர்க்கலாம், டீ காஃபிலையும் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். மற்றபடி உங்களுக்கு அந்த உடல் உள்ளுறுப்புகளையும் வெளிப்புற பகுதிகளிலும் ஏற்படக்கூடிய கடுமையான வலிகளை சரி பண்ணக்கூடிய இயற்கையான ஒரு மருந்தாக ஏலக்காய் செயல்படுது. நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். நீரிழிவு எனப்படக்கூடிய சர்க்கரை வியாதி பாதிப்பு கொண்டவர்கள் தங்கள் உண்ணக்கூடிய உணவுகளில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. அதாவது கட்டுக்கோப்பான உணவு முறைகளில் கடுமையான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை அவங்க மேற்கொள்ளணும். கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து 55 இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். 55க்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கு மேலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இனிப்பு சார்ந்த உணவுகளை அவங்க குறைக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதனால் வந்து தேநீர் போன்றவற்றை அருந்தும் போது சர்க்கரைக்கு பதிலாக அதில் ஏலக்காயை வந்து தூளாக்கி அதில் எடுத்துக்கலாம். ஸோ தேநீரில் கலந்து குடிக்கக்கூடிய இந்த ஏலக்காயின் மூலமாக ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு சரியான விகிதத்தில் இருக்கும். ஸோ ரத்தத்தில் பிளட்டில் வந்து சுகரோட அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபடுவதற்கு ஏலக்காய் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஏலக்காய் வந்து அந்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்காமல் பாதுகாத்துக்கும். அதுக்கு காரணம் ஏலக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து தான். ஸோ குறிப்பாக அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டான லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணி சர்க்கரை வியாதிலேருந்து உங்களுக்கு விடுபட வச்சிடும். இப்போ நீங்கள் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏலக்காயை உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளலாம். பற்கள் மற்றும் ஈறுகள் வலுப்பெறுவதற்கு ஏலக்காய் பயன்படுத்தலாம். பற்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளாதது, சர்க்கரை பொருள் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் சாப்பிடும்போது சிலருக்கு பல் சொத்தை, வாய் துர்நாற்றம், ஈறு மற்றும் பற்கள் இருக்கக்கூடிய கிருமிகளால் வாய் மற்றும் பற்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படும். ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படும். அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ தினமும் நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் 1-2 ஏலக்காய்களை வாயில் போட்டு நல்லா நீங்கள் மென்று சாப்பிட்டு வரும்போது அதனுடைய சாறுகள் வாய், ஈறுகள், இந்த மாதிரி பற்கள் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளையுமே நமக்கு நீக்கிவிடும். ஸோ அது வந்து ஈறுகள் பற்களில் வந்து படும்போது நுண்ணுயிர் தொற்றுகள் ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணிடும். ஸோ உயர்தர கிருமி நாசினியாக தான் நமக்கு இந்த ஏலக்காய் செயல்படுகிறது. அதனால் வாய் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி சுவாச புத்துணர்ச்சி நமக்கு பெறுவதற்கு, வாய் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, பற்கள் ஈறுகள்லாம் வலு பெறுவதற்கெல்லாம் ஏலக்காய் வந்து ஹெல்ப் பண்ணும். வயிறு சார்ந்த நோய்கள் தீர்வதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். ஒரு மனிதனுக்கு உணவை செரித்து சக்தியை வழங்கக்கூடிய முக்கிய உறுப்பாக வயிறு சரியாக நமக்கு இருக்கும். ஸோ வயிறு வந்து சரியாக இருந்தாலே பெரும்பாலான நோய்கள் நமக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிவகை இருக்கும். இப்போ வயிற்றில் ஜீரண அமிலங்களினுடைய சமநிலையின்மை, வாயு தொல்லை, அஜீரணம், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு, வயிற்றுப்பொருமல், இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுமே நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் நீக்கிக்கிறதுக்கு சிறிதளவு ஏலக்காய்களை சர்க்கரையோடு சேர்த்து நல்லா நீங்கள் பொடித்து தினமும் காலையில் பசும்பால் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு சார்ந்த எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்கு வந்து தீர்ந்து போயிடும். அப்போ அதனால் நீங்கள் சாப்பிட்ட உணவுகள் வந்து செரிமானம் ஆகிடும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேற்றப்படும். எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. மனநலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து விடுபடுவதற்கெல்லாம் ஏலக்காய் எடுத்துக்கலாம். மனம் நன்றாக இருந்தால் உடலும் நன்றாக இருக்கும். மனதில் ஏற்படக்கூடிய கவலை, கோபம், துக்கம், பயம்,
மற்றும் மன அழுத்தம், அப்புறம் நமக்கு அந்த பிடிக்காத வேலைகளை செய்கிறது, படபடன்னு வரக்கூடிய அந்த தன்மை, இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோம்னா உடல்நலத்தை கெடுக்காமல் மேம்படுத்தி கொள்வதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். மனம் மிகுந்த அழுத்தம் கொண்டிருக்கக்கூடிய நேரங்களில் ஏலக்காயை வந்து நீங்கள் தேநீரில் கலந்து பருகுனீங்க அப்படின்னா அதன் மூலமாக அந்த வாலட்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மனம் கவரக்கூடிய தன்மை நம்ம நுகரும் பொழுது அது மூளை செல்களை அமைதிப்படுத்தி நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மனநிலையை மேம்படுத்தும். இதன் மூலமாக நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணப்படும். ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் நம்ம மனநலம் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் நலமோடு இருக்கலாம். இரத்தக்கட்டு பிரச்சனை சரியாகுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். உடலில் அனைத்து பாகங்களும் சீராக இயங்குவதற்கு அந்தந்த பாகங்களுக்கு சீரான ரத்த ஓட்டம் வந்து நமக்கு போவதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஸோ உடலில் கொலஸ்ட்ரால்கள் வந்து அதிகம் சேர்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அவர்களினுடைய ரத்த ஆழங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு, இதய நோய்கள் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு, உடலினுடைய பாகங்கள் செயலிழக்காமல் நமக்கு இருக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம ஏலக்காய்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இறுக்கங்கள் கொழுப்புகள் நமக்கு அகற்றிட்டு ரத்த நாளங்கள் வழியாக நரம்புகள் வழியாக உடல் உறுப்புகளுக்கு அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். இதனால் நமக்கு ரத்தக்கட்டு போன்ற பிரச்சனைகள் வந்து இருக்காது. ஸோ ரத்தக்கட்டு பிரச்சனை இருக்குன்னா தினமும் சிறிதளவு ஏலக்காய்களை சாப்பிடும்போது உடலில் ரத்தம் கட்டி கொள்ளக்கூடிய நிலை அது ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்கலாம். அந்த ரத்த நாளங்களில் வந்து இந்த கொழுப்புகள் படிவு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நீக்கிக்கிட்டு உடல் உறுப்புகளுக்கு ரத்த சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். மாமிச உணவுகள் அந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து தினமும் அதிக அளவு சாப்பிட்றீங்க, அப்புறம் தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு கட்டத்தில் கல்லீரலினுடைய செயல்பாடுகளில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ அது வந்து உடல் நலத்திற்கு மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்திடும். கல்லீரல் அழற்சி நோய் ஏற்படுத்தும். இப்போ நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகளில் நமக்கு கொடுக்கறது கல்லீரல் தான். ஸோ அப்படிப்பட்ட கல்லீரலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அதுக்கப்புறம் தேவையில்லாத நச்சு கிருமிகள், கழிவுகள்லாம் தேங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நீங்கள் நிறுத்திக்கணும் அப்படின்னா ஏலக்காய்களை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடாம மாவுச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்காம நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. மது இருந்தக்கூடிய பழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. ஏலக்காய்களை நீங்கள் முழுவதுமாகவோ அல்லது பொடி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க, டீ காஃபிலாம் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா கல்லீரலினுடைய செயல்பாடுகள் மேம்படும். அதனுடைய செல்கள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ஒரு புது உறுப்பாக கல்லீரல் வந்து உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். அதில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள், கொழுப்புகள், கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்படும். புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏலக்காய் ஹெல்ப் பண்ணும். புற்றுநோய்களில் பல வகைகள் இருக்கு. இந்த காலத்தில் பலரையும் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து பாதிச்சிடும். இப்போ புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் மருந்துகள் சாப்பிட்டு இருக்கிறவங்களாம் ஏலக்காய்களையும் சரியான அளவில் சாப்பிடுறது நல்லது. ஏலக்காய்கள் இருக்கக்கூடிய பிசபோலின் எனப்படக்கூடிய வேதிப்பொருள் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சி தடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கு அப்படின்றத மேலை நாடுகளில் செய்யப்பட்டக்கூடிய ஆராய்ச்சிகளை தெரிவிக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க. இதனால் கேன்சர் செல்கள் உங்களுக்கு பரவாது. பரவிடக்கூடிய கேன்சர் செல்களையுமே அந்த ட்ரீட்மெண்ட்ஸோட நீங்கள் ஏலக்காய் பார்க்கும்போது எடுத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த செல்களை வந்து வெளியேற்றி கொண்டு நலமாக இருக்கலாம். வலிப்பு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் வந்து எடுத்துக்கலாம். வலிப்பு நோய் ஒரு சிலருக்கு பிறக்கும் போதே மூளை மற்றும் நரம்புகள் ஏற்படக்கூடிய பாதிப்பால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அல்லது குறைபாடு அப்படின்னு சொல்லலாம். நமது கிராமங்களில் இந்த நோய் வந்து காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய தாக்கம் ஏற்படும் போது அந்த நபர் தலையில் விழுந்து சிறிது நேரம் துடித்ததுக்கு அப்புறம் தான் சரியான நிலைக்கு வருவாங்க. அவங்களுக்கு அப்போ என்ன நடந்ததுன்னே தெரியாது. இப்படியான நபர்களுக்கு ஏலக்காய் சார்ந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அல்லது ஏலக்காய் கலந்திருக்கக்கூடிய எனர்ஜியான ட்ரிங்க்ஸ் வந்து கொடுக்கும்போது அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த வலிப்பு பிரச்சனையிலிருந்து விடுபடுவாங்க. புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் என்பது தன்னை மட்டும் கிடையாது, அது மற்றவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விதமான மோசமான போதை பழக்கம். தொடர்ந்து புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்கள் சிறிது காலத்தில் நுரையீரல், வாய் போன்ற உறுப்புகளில் கேன்சர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உண்டாகும். புகைப்பழக்கத்தை நிறுத்தியவர்களுக்கு சில சமயங்களில் மீண்டும் வந்து ஸ்மோக் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணம் தோன்றும். அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சமாக ஏலக்காயை நீங்கள் எடுத்து அதை வந்து நீங்கள் வாயில் போட்டு மென்னும் பொழுது ஸோ அதன் மூலமாக அந்த புகைப்பிடிக்கக்கூடிய எண்ணமே உங்களுக்கு வந்து போயிடும். மெல்ல மெல்ல புகைப்பிடிக்கிறதுல உங்களுடைய உடலில் தேங்கி இருந்தக்கூடிய நிக்கோட்டின் அந்த நச்சு பொருளையுமே நீங்கள் வெளியேற்றிக் கொள்ளலாம். ஸோ நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி நன்மைகளை பெறுவதற்கு ஏலக்காய் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.